Hello students, welcome to Hiba Max 11 Standard Max Chapter 10 Exercise 10.4 Third question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Root of xy is equal to e power x minus y. இதுதான் solve பண்ண போறோம். Solutionல எழுதிக்கலாம். Root of xy is equal to e power x minus y. So log எடுத்தாதான் இதையும் solve பண்ண முடியும். Taking log on both sides, log of xy and the root வந்து 1/2 னு எழுதிக்கலாம். அதே மாதிரி log e power x minus y. இப்போ பவர்ல இருக்கிறது முன்னாடி வந்துடணுமா? 1/2 log xy is equal to இது ஃப்ரண்ட்ல வந்துச்சுன்னா x minus y log e பேஸ்ல e. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் log இது 1 ன்னு மாறிடும் and logல வந்து மல்டிப்ளிகேஷன் பிளஸ்ஸா மாத்தி எழுதலாம் இல்லையா? அப்ப log x plus log y is equal to x minus y இதோட வேல்யூ 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ அடுத்தது இந்த லைனை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். 1/2 log x டிஃபரன்ஷியேட் பண்ண 1/x, log y டிஃபரன்ஷியேட் பண்ண 1/y, y டிஃபரன்ஷியேட் பண்ணனால dy by dx is equal to x டிஃபரன்ஷியேட் பண்ண 1 minus y டிஃபரன்ஷியேட் பண்ண dy by dx. இப்போ இந்த 1/2 உள்ள கொண்டு வந்துடலாம். அப்போ 1/2x plus 1/2y dy by dx is equal to 1 minus dy by dx. இப்போ இந்த minus dy by dx inside கொண்டு வந்துட்டு 1/2x inside கொண்டு போயிடலாம். ஏன்னா dy by dx நம்ம வெளியே காமனா எடுக்கணும். 1/2y dy by dx minus inside வந்து plus dy by dx is equal to 1 minus 1/2x. இப்போ நம்ம இது ரெண்டுத்துல இருந்து dy by dx காமனா வெளியே எடுத்தாதான் நமக்கு அதுதானே தேவை. பேலன்ஸ் இருக்கிறதுலாம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகணும் இல்லையா? அதனால தான் இதை காமனா வெளியே எடுத்துட்டா 1/2y plus 1 ன்னு கிடைக்கும். That is equal to dy by dx காமனா வெளியே எடுத்தோம்னா 1/2y plus 1 is equal to அந்த பக்கம் 1 minus 1/2x இருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 2x into 1 2x minus 1 ன்னு வரும். dy by dx into இதையும் சால்வ் பண்ணுங்க. 1 plus 2y by 2y is equal to அதே தான் இங்கேயும் 2x minus 1/2x. இப்போ நெக்ஸ்ட் லைனில் எனக்கு dy by dx மட்டும்தான் வேணும். அப்போ 2x minus 1 by 2x into அப்படியே ரெசிப்ரோக்கல் 2y by 1 plus 2y. 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு y into 2x minus 1 divided by x into 1 plus 2y. இதுதான் நம்மளோட ஆன்சர். dy by dx கான ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷன்ல கேளுங்க. கொஸ்டின் நம்பர் 4. x power y is equal to y power x. சேம் முதல்ல என்ன பண்ணுவோம்? taking log on both sides, log x power y log y power x. next lineல y frontல வந்துட்டோம் log x is equal to x frontல வந்துட்டோம் log y. இப்போ இது ரெண்டுமே uv மெத்தட். இது u இது v, இது u இது v, ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். u v dash அப்போ y அப்படியே இருக்கட்டும். v dashனா 1/x and plus v அப்படியே இருக்கணும். u டிஃபரன்ஷியேட் பண்ணா y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 and y டிஃபரன்ஷியேட் பண்ணனால dy by dx. அதே தான் இங்கேயும் u v dash அப்போ x அப்படியே இருக்கணும். log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/y, y டிஃபரன்ஷியேட் பண்றனால dy by dx plus v அப்படியே இருக்கணும். log y x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. நெக்ஸ்ட் லைன்ல y by x plus log x dy by dx is equal to x by y into
dy by dx plus log y. Next line the dy by dx left side கொண்டு வந்துட்டு பேலன்ஸ் இருக்கலாம் right side கொண்டு போயிடலாம். Log x dy by dx minus x by y dy by dx is equal to log y minus y by x. Dy by dx into log x minus x by y is equal to x into log y minus y by x ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும், dy by dx இங்கே இருக்கட்டும், இந்த டேர்மை மட்டும் நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த y ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். dy by dx into y into log x minus x divided by y is equal to x into log y minus y by x. இப்போ அடுத்த லைனில் இதை ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் லைனில் dy by dx is equal to already அங்கே என்ன இருந்தது, x log y minus y by x into இப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுங்க, y divided by y log x minus x. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலே போதும். dy by dx is equal to y into x log y minus y divided by x into y log x minus x. Understand of the sum எல்லாருக்குமே நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த question பார்க்கலாம். Next fifth question பார்க்கலாம். Solution question பாருங்க. cos x power log x. Solutionல first இதை ஒரு வாட்டி எழுதிக்கலாம். cos x powerல log x. Let y is equal to cos x powerல log x. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், taking log on both sides, ஏன்னா பவர்ல வருது இல்லையா, taking log on both sides. log y is equal to log cos x பவர்ல log x. இப்போ log y அப்படியே இருக்கட்டும், இது வந்து ஃப்ரண்ட்ல எழுதிக்கலாம் இல்லையா, log x into log cos x. இதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். log y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by y, y டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால dy by dx. இது uv மெத்தட், இது u இது v. அப்போ ஃபஸ்ட்டு u அப்படியே இருக்கும், v dash log cos xனா 1 by cos x, மறுபடியும் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஸோ மைனஸ் sin x ப்ளஸ் v அப்படியே இருக்கணும், u டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 1 by y into dy by dx is equal to minus sin x by cos x. அப்போ minus tan xன்னு எழுதிக்கலாமா, டினாமினேட்டில் எதுவுமே இல்லாமல் ஆகிடும் பாருங்கள், sin by cos tan அதுதான் எழுதியிருக்கேன், into log x plus log cos x divided by x. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த கீழே இருக்க y மேலே கொண்டு வந்துடலாமா, dy by dx is equal to y into the plus term எழுதிக்கலாம், log cos x divided by x minus, நீங்கள் ஃபஸ்ட்டு log x எழுதினாலும் ஒன்று தான், இல்லை tan x எழுதினாலும் ஒன்று தான். நிறைய பேர் புக்கில் மாறி இருக்குன்றாங்க, இது மாற்றுறதுல ஒன்றுமே இல்லைம்மா, ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ இதை நீங்கள் முன்னாடி log x எழுதிட்டு அப்புறம் tan x எழுதினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, மார்க்லாம் குறையாது. இப்போ y ஈக்குவல் டு என்ன எடுத்தோ அதை எழுதணும், cos x பவரில் log x. ஓகேவா, இதுதான் y-யோட வேல்யூ. பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுதணும், log of cos x by x minus tan x log x. இதுதான் dy by dx. இதில் வர ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. ஸோ கண்டினியூஸாக நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பார்க்க தான் சம்ஸ் பெருசாக இருக்க மாதிரி தெரியும், பட் நமக்கு அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாகும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. சரியா, ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.